அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து எப்படி அவன் விடுபட்டான்? அப்புறம் உங்க சம்மதம் இல்லாம மற்றவர்களுடைய விமர்சனம் உங்கள பாதிக்க முடியாது. திருமண மேடையில் கைவிடப்பட்டவனுடைய நிலைமை என்னாச்சு? ஆ மன்னிப்பது அப்படின்றது வந்து ஆ குணமடைதலுக்கு வந்து நம்ம மன்னிக்கிறது அப்படின்றது நம்மளே ஆகட்டும், இல்ல மற்றவர்களை ஆகட்டும் மன்னிப்பது அப்படின்றது ரொம்ப அவசியம். மற்றவர்கள புரிந்து கொண்டு, மற்றவர்களை மன்னிப்பது, இதெல்லாம் எப்படி? மன்னிப்பதற்கான வழிமுறைகள் என்ன? அப்படின்னு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள இந்த வீடியோல பார்க்கலாம். மன்னிப்பிற்கு உங்கள் ஆழ்மனதை உபயோகிப்பது எப்படி? வாழ்க்கைக்கு பிடித்தமானது என்று ஒன்றும் இல்லை. கடவுள்தான் வாழ்க்கை. வாழ்க்கை தத்துவம் இந்த நொடியில் கூட உங்கள் உடலில் ஓடுகிறது. கடவுள் தன்னை நல்லிணக்கம், அமைதி, மகிழ்ச்சி, அழகு, நிறைவு போன்றவற்றால் உங்களுக்குள் வெளிப்படுகிறார். இதைத்தான் இறைத்தன்மை என்றும் கடவுளின் விருப்பம் என்றும் கூறுகிறோம். உங்களுக்குள் வாழ்க்கை ஓடுவதை தடுக்க நீங்கள் முற்பட்டால் உணர்வுகள் உங்களுக்குள்ளேயே அடைத்துக்கொண்டு உங்கள் ஆழ்மனதில்